சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும்னா எவ்வளோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? மினிமம் 50. குறைஞ்சபட்சம் 20,000 வேணும். மினிமம் ஒரு நாளைக்கு 2,000 சம்பாதிச்சாதான் அவங்களோட குடும்பத்தை வந்து டர்ன் அவுட் பண்ண முடியும். 30 to 40. 1 லட்சத்துக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஒரு 30,000 35,000 இருந்தால் சமாளிக்கலாம். 40-50,000 இருந்தால் தான் அந்த குடும்பத்தை பண்ண முடியும். தோராயமாக 50,000 இருந்ததுன்னா இது இல்லாமல் சேவிங்ஸ்ன்னு நமக்கு தேவைப்படும் இல்லையா ஃபியூச்சருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சேவிங் எல்லாம் நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இங்கே மெட்ராஸை பொறுத்தளவுக்கு தண்ணிப்பட்ட செலவு தான், ஊருப்பட்ட காசு தான். எல்லாமே எதிர்த்தாலும் விலை தான்ப்பா, விலை இல்லாதது எது இருக்குது? அன்றாட ஒரு வருமானம் வருதா, 3 வேளை கடவுள் சாப்பாடு வழி காட்டுறாரா, அவ்வளோதான். சம்பாதிக்கிறது ஜாலியாக இருந்துட்டு போயிடணும். செத்து போயிட்டா ஒன்றுமே இல்லைல்ல, அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம்னு இருக்கு. 4 பேர் சம்பாரிச்சா தான் சென்னை வாழ்க்கை வாழ முடியும். ஒரு ஆளாக சம்பாரிச்சா சென்னையில் வாழ முடியாது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும்னா எவ்வளோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? மினிமம் 50 இருந்தாவே போதும். 30 to 40 வருது. அதான் நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரியே முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பில் போடுவோம் இதுன்னு. அதனால சரியாக போயிடுது. சம்பாதிக்கிறது அன்னன்னை செலவுக்கு அன்னன்னைக்கு ஓடிடுது. மிச்சம் எதுவும் நிறையா கையில் வர்றதில்லை. 4 பேர் சம்பாரிச்சா தான் சென்னை வாழ்க்கை வாழ முடியும். ஒரு ஆளாக சம்பாரிச்சா சென்னையில் வாழ முடியாது. சாதாரண ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க கூட ஒரு 15,000 அவங்க ரன் பண்ணால் தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஆட்டோ போட்டு இப்போ ஓட்டின்னு இருக்கிறோம். ஆட்டோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாதம் ஒரு 20 ரூபாய் கிடைக்கும். டிவி எல்லாம் போவேன், அதில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நம்ம குழு லோனு, வீட்டு, அது இது பிரச்சனை. ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு சென்னையில் குறைஞ்சபட்சம் 20,000 வேணும். ஏன்னா ஊர் நாட்டில் ஒரு 10,000 இருந்தாவே சமாளிச்சிடலாம். பட் 20,000 வேணும், அதுக்கு மேலே தான் வேணும் அப்படின்னா 10,000 வந்து இங்கே ரெண்ட்டுக்கு அதிகமாக தேவைப்படுது. ரெண்ட்டுக்கு அது இல்லாமல் இது நம்பர் 1 சிட்டி, அதனால இங்கே வந்து செலவுகள் அதிகம். அப்படிங்கும்போது இந்த செலவுகளுக்கும் தேவை, ரெண்ட்டுக்கும் பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸ்பென்ஸு ரொம்ப கம்மி தான். இதில் தான் அதிகமாக தான் பார்க்கணுமே தவிர கம்மியாகிறது வாய்ப்பே இல்லை. சென்னையில் தோராயமாக 50,000 இருந்ததுன்னா 50,000 இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை ரன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு நாளைக்கு எல்லாருமே ஆவரேஜ் பார்த்தா 2,000 தேவைப்படும். ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய். அப்போ மாதத்துக்கு 60,000. 60,000 ஆமாம். சராசரியாக மாதம் வருமானம்னா ஒரு 20,000-30,000 சம்பளம் நமக்கு இருந்தால் தான் ஒருத்தர் குடும்பம் பண்ண முடியும். ஒரு 2 பேருக்கு. அதுக்கு கம்மியான பண்ண முடியாது. அதாவது குழந்தைங்களாம் இல்லாமல் சொல்கிறீங்களா? இல்லை குழந்தைங்களாம் இல்லாமே, குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போல்லாம் டவுல் மடங்கு தான் செலவு. இங்கே மெட்ராஸை பொறுத்தளவுக்கு தண்ணிப்பட்ட செலவு தான், ஊருப்பட்ட காசு தான். எல்லாமே எதிர்த்தாலும் விலை தான்ப்பா, விலை இல்லாதது எது இருக்குது? 1 லட்சத்துக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும்னா 1 லட்ச ரூபா தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் நம்ம மாதம் சம்பளமே அவர்கிட்ட வாங்குதில்லை. அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. 2 குழந்தைங்க ஒரு புருஷ மாட்டினாலே 40-50,000 இருந்தால் தான் அந்த குடும்பத்தை பண்ண முடியுது. ஒரு 30,000 35,000 இருந்தால் சமாளிக்கலாம். அவ்வளோதான். தெரியல, அப்படியே போகுது. ஏன்னா நானும் ஹவுஸ் ஒய்ஃபு, ஒருத்தர் வருமானம் தான். இப்போ பிள்ளைங்களை நம்பி இருக்கிறோம், அவங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல, அதனால அப்படி கொஞ்சம் 10-10 தான் ஓடுதுப்பா மெட்ராஸ் வாழ்க்கைன்றது. இதே ஊராக இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் விவசாயம் பண்ணுறோம், கொஞ்சம் எல்லாம் வீட்டில் இருக்கோம், வச்சு சாப்பிடுவோம். இது 10 ரூபா 4 பேர் சம்பாதிக்கிறதுல ஒரு 2 பேர் செலவானாலும் 2 பேர் காசு மிஞ்சம். இது இல்லாமல் சேவிங்ஸ்ன்னு நமக்கு தேவைப்படும் இல்லையா ஃபியூச்சருக்கு? இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சேவிங் எல்லாம் நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அன்றாட ஒரு வருமானம் வருதா, 3 வேளை கடவுள் சாப்பாடு வழி காட்டுறாரா, அவ்வளோதான். அப்படி நினச்சி தான் நாங்கள் ஓடின்னு இருக்கிறோம். பண்ண முடியல. அன்னைக்கு எப்படி சொல்கிறது, சம்பாதிக்கிறது ஜாலியாக இருந்துட்டு போயிடணும். செத்து போயிட்டா ஒன்றுமே இல்லைல்ல, அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம்னு இருந்துடும். இப்போ இன்னும் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் சேவிங்ஸ்னு ஒன்று தேவைப்படும், நம்மளோட நீட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ அதெல்லாம் சமாளிக்கணுமே. இப்போ அதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் மைண்டோட போனால் நடக்க தான் செய்யும். இல்லாட்டி எப்படி தெரியல. இன்னும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக உழைக்கணும். ஆமாம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் இருக்கிற ஸ்டேஜை விட, இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்டேஜை விட அடுத்த லெவல், இன்னும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அப்போது அதில் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குல்ல. சேவிங்ஸ் அதில் ஏதாவது சின்னதாக ஏதாவது முடிஞ்சால் பண்ணலாம். ஆனால் வரவுக்கு செலவு கரெக்டாக இருக்கும். 50,000 இருந்ததுன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். பத்தாதுங்க, 5,000 இஎம்ஐ போய்டும். அதில் இப்போ நல்லது கெட்டது வரும். குழந்தைங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அப்படின்னு அதுவும் பத்தாது. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாலே முடியலன்னா, எங்களை மாரி ஒரு சாதாரண, நான் சொல்கிறது 20,000ன்றது வந்து இருக்கும், இல்லாமல் போகும். ஒரு தொழில் பண்ணணும். தொழில் பண்ணால் பிஸ்னஸ் வந்தால் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு படிப்பு இல்லைன்னா தொழில், இந்த 2 தான் ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனில் வந்து தொழில் பண்ணோம்னா அவங்க குடும்பத்தை வந்து ஏன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை எல்லாமே ஏறி போச்சு. மினிமம் ஒரு நாளைக்கு 2,000 சம்பாதிச்சா தான் அவங்களோட குடும்பத்தை வந்து டர்ன் அவுட் பண்ண முடியும்.
அது மேல் கொண்டு சம்பாதிக்க திறமை இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க. இப்போ ஆவரேஜா இங்க இருக்கிறதுக்கும் ஊர்ல இருக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? செலவு எல்லாமே 35,000 இருந்தாலே போதும். இங்க இருக்கவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கிட்ட 20 டிஃப்ரெண்ட் இருக்கு. ஊர்ல ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம்னா இப்போ ரெண்ட்ல தான் இருக்கிறோம். இப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் எல்லாமே ஓன் ஹவுஸில் தான் இருப்பாங்க. நான் ஹாப்பியான லைஃப்னா இங்கே சென்னை தான். சென்னை வீக்கெண்டு பீச் வரலாம், வேற எங்கேயா வெளில போகலாம். வேற எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடையாது சென்னை மாதிரி. அதே மாதிரி நம்ம சென்னையில் இருக்கிறதுனால நம்ம எப்படி சொல்றது, சாப்பாடுலாம் வெரைட்டியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். ஊர்லலாம் அப்படி இல்லை, புளி சாதம் தயிர் அப்படி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து டெய்லி கறி மீன் அதே தான், அதுக்கே கரெக்டாக போயிடுது. இல்லை, அதுவே கடினமாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். அரிசி மூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து 1200 300 வச்சிருந்த அரிசி இப்போ அதுவே ஒரு பேக் மேலே 300-400 எக்ஸஸ் ஆகுது. நடுத்தர மக்கள் கூட அது இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு ஊரில் தான் இருக்கா, அவள் 10லேயே ஃபேமிலி ஃபுல்லாக ரன் பண்ணிடுவா. ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு, வெறும் அவ்வளோவா செலவு இருக்காது. நாங்கள் நிறைய வேற அவுட்டிங்லாம் போகிறது சரியாக போயிடுது. சென்னையில் வந்தால் வேலை வாய்ப்பு இருக்கணும், படிச்சிருந்தா அங்கே சென்னையில் சம்பாதிக்கலாம். நல்ல ஜாப்லையும் இருக்கணும்னாலும் சென்னையில் தான் இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஜாப்னாலும் இருக்கலாம். இல்லை ஓன் பிஸ்னஸ்னாலும் சரி, ரொம்ப டைம் எடுக்காமல் உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்னையில் தான் இருக்கணும். இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சென்னைக்கு வந்தார வளைக்கும் தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டினோட தலைநகராக இருக்கிற இந்த சென்னையில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் சுண்டல் விற்கிறவங்கலேருந்து ஏகப்பட்ட பேர் சின்ன பசங்க எங்கேயோ அதிகமாக தென் மாவட்டத்துலேருந்து இங்கே வாழ்கிறாங்க. இங்கே போனால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு எப்படியா இருந்தாலும் சரி இங்கே இன்கம் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். சம்பாதிக்க தோணும். அப்படி நீ போனால் ஒரு பெட்டிக்கடை வைக்கலாமே, அது சும்மா சுண்டல் வைக்கலாமே, வேறு எந்த பிஸ்னஸ் அது பண்ணலாம் அப்படிங்கிற உணர்வுகளை கூட ஏற்படுத்துவாங்க. அப்போது 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரில் எத்தனை பேர் இருந்தாலும் சம்பாதிக்கிற எண்ணம் உருவாக்கிடும். இந்த சென்னை சென்னையில் வந்தால் வேலை வாய்ப்பு இருக்கணும், படிச்சிருந்தா அங்கே சென்னையில் சம்பாதிக்கலாம்.